Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம கேமரா பொசிஷனிங் எப்படி அதுக்கப்புறம் வாக் த்ரூ ரெடி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா டேபுக்குள்ள பொசிஷன் கேமரா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கேமரா எந்த இடத்துல இருந்து நான் வியூ பண்ண போறேன் அதை பொசிஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சப்போஸ் இங்கே இருந்து பார்க்க போறேன் அப்படின்னா கேமரா அந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போது என்னோட மவுஸ் கர்சர் டூலே வந்து ஐ மாதிரி ஷேப்பில் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நான் எப்படி இந்த கேமரா பொசிஷனில் நான் எப்படி பார்த்துக்க முடியும். இதே வந்து ஸோ இதில் நம்ம ஹைட்டு சேஞ்ச் பண்ணியும் பார்க்கணும். ஸோ பொசிஷன் கேமரா இந்த இடத்துலேருந்து நான் பார்க்குறேன். இப்போது என்னோட ஹைட் வந்து இங்கே இந்த ஹைட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணாக்கா அந்த கேமரா பொசிஷனில் அந்த ஹைட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போது நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நம்மளுடைய ஹைட்டோட ஏற்ற மாதிரி அந்த இடத்துல இந்த கேமரா எந்த மாதிரி வியூவில் காமிக்கும் அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம கேமரா பொசிஷன். இப்போ கேமரா பொசிஷன் வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணுறாங்க. எந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டாக பார்க்கணுமோ அந்த இடத்துல நம்ம கேமரா பொசிஷனை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட கேமரா பொசிஷன் இங்கே உள்ளே நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்னோட ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் வெளியே இருக்க பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதே நான் வந்து இப்படி டேர்ன் பண்ணி இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹைட்டை நான் கம்மி பண்ணும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இப்படி பார்க்கலாம் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து கேமரா பொசிஷனை வந்து நான் ஒரு ரூமுக்குள்ளே நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ரூமுக்குள்ளே மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா ஸோ கேமராவோட பொசிஷனை அந்த ரூம் பக்கம் நம்ம வைக்கணும். ஸோ பொசிஷன் கேமரா, இப்போ நம்முடைய லைன் ஆஃப் சைட்டு நம்மளுடைய ஹைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணாக்கா நமக்கு டிஃப்ரெண்ட் வியூ கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த ரூமுக்குள்ளே எப்படி இருக்கு அப்படின்னு நான் சுற்றி வியூ பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம கேமராவோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணி வியூ பண்ணி நம்ம பார்க்குறது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரூமுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ரூமுக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம கேமராவை இந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேமரா பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த இடத்த மட்டும் நமக்கு அமைக்கும். இப்போ டோட்டல் பில்டிங்கை நான் வியூ பண்ண அப்படின்னா நம்மளோட கேமரா பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ ஃபுல் பில்டிங் பார்க்கணும்னா இங்கேருந்து நம்ம கேமராவோட பார்த்தோம்னா அந்த கேமராவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதோட வியூ வந்து நமக்கு தெரியும். நம்மளுடைய ஹை லெவல் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வியூ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வெளியே இருந்து நான் இதெல்லாம் பார்க்குறேன்.
ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பொசிஷன் கேமரா இது பண்ணிட்டு பார்க்குறது. இது இல்லாமல் வாக் த்ரூ நம்ம எப்படி வாக் பண்ணுற மாதிரி பார்க்குறது. இப்போது இப்படி நான் இந்த மாதிரி இப்படி வாக் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட லைன் ஆஃப் சைட்டு ஐயோட ஹைட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம நடந்து போனால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய கர்சரே வந்து வாக் த்ரூ மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது இந்த வாக் த்ரூ வியூ. ஸோ கேமரா பொசிஷன் பண்ணுறது எப்படி வாக் த்ரூ வியூ பார்த்தா லுக் அரவுண்ட், அது நம்மளுடைய கர்சர் வந்து வியூ அந்த ஐ ஷேப்பில் நம்ம மாறிடும். ஸோ லுக் அரவுண்ட் நம்ம அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு நம்ம இந்த லுக் அரவுண்ட் இருக்கும். கேமராவோட பொசிஷன் எக்ஸாக்டாக அந்த இடத்துல பார்க்கணுன்னு கேமரா பொசிஷன் பண்ணால் அந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டாக வியூ பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே நான் கேமரா பொசிஷன் பண்ணுறேன். என்னோட ஹைட்டை வந்து ஹை ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து இந்த இப்போ ஹை ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணதால எனக்கு மேலே இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ரூமுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கேமரா பொசிஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ பெரிய பில்டிங்னா ஒரு இடத்துல நம்ம வந்து வியூ பண்ணிவிட்டு அது ஒரு சீனாக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அனிமேஷன் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் அந்த ரெண்டரிங் வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கேமரா பொசிஷன் அண்ட் வாக் த்ரூ. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், share and subscribe. Bye.